லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அகமத் மீரான் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுசர் இருக்கான். அவன் என்ன பண்றான், அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பாக்குறதுல பைல்வான் ரங்கநாதனோட சிஷ்ய புள்ளியா இருப்பான் போல இருக்கு. தொடர்ச்சியா அவனோட யூடியூப் சேனல்ல அடுத்தவங்க பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குது, யாரு கூட இருக்கா, ஏன் இவங்க கூட போனாங்க, இத பத்தியே பேசி வச்சிருக்கான். அப்படி ஒரு வீடியோல அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் குறித்தான அந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து போட்டுட்டு அந்த விஜே பார்வதி கமருதீன் அவரை பத்தியும் வந்து ரொம்ப இழிவா பச்சை தேவையா அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு தோழர் ஒருத்தவங்க இந்த மாதிரி ரொம்ப அபியூசிவா பேசுற, மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு திட்டிருந்தாங்க. ஓகே, அந்த வார்த்தை வந்து ஹர்ட்ஃபுல்லான வார்த்தை தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணலாம். ரியலைஸ் பண்ணிட்டு சாரி, அது போட்ட வார்த்தை இதாக தான் இருக்குது, நான் அதை மாற்றிடுறேன், ஆனாலுமே நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி என்ன திருப்பி நீங்கள் அப்படி பொலைட்டாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி அங்கேயே முடிச்சிருக்கலாம். இல்லை சண்டை தான் போடுவேன். உனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தை ட்ரிகர் ஆகுதுன்னா நீ திரும்பி நீங்க மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்க அதை பொலைட்டா கேட்கலாம்ல அப்படின்னு அவங்கள்ட்ட டிஎம்லேயே கேட்டிருக்கலாம். எதுக்காக அந்த மெசேஜ் போட்டாங்கங்கிற அந்த கான்டெக்ஸ்டையும் சொல்லாமல் வெறும் கடைசி 2 லைனில் அவங்க யூஸ் பண்ண அந்த கர்ஸ் வேர்டை மட்டும் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரியில் போட்டு அதுல ட்ரிகர் ஆகி இவன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணோட ப்ரொஃபைல டைரக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அபியூசிவா கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி பயங்கர செக்ஸிஸ்டா பாடி ஷேமிங் பண்ணி ரொம்ப கேவலமா வந்து தொடர்ச்சியா ஸ்டோரி போட்டு வைக்கிறான். இது எல்லாம் பண்ணி தொடர்ச்சியா ஸ்டோரி போட்டு உங்களோட ஃபாலோவர்ஸை வந்து அவங்க மேலே ஏவி விட்டு அவங்களுக்கு வந்து நிறைய டிஎம்ஸ், நிறைய த்ரெட்ஸ் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஏய் யாரா நீங்களா, அபியூசிவா ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள வந்து டிகிரேட் பண்ணதுக்கு அந்த பொண்ணு வந்து உன்னை கால் அவுட் பண்ணிருக்காங்க. நியாயமா பார்த்தா நீ அதுக்கு வருந்தி இருக்கணும். இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காருங்கும் போது அந்த பவரை வந்து அவர் எப்படி அபியூஸ் பண்றாரு, அது எப்படி யூஸ் பண்றாரு, அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்றாருங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கன்சென்ட்டே இல்லாம அவங்களோட ப்ரொஃபைலை தூக்கி பப்ளிக்கா ஷேர் பண்ணி அவங்கள வந்து அபியூஸ் பண்ணிட்டு யுவர் ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் செல்ஃப். வெக்கமா இல்ல? சொசைட்டி என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு அபியூஸ் நடக்குது, ஒரு ரேப் கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் குறிப்பாக அந்த ஆண்கள்லாம் வந்து பெண்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு வீரர்களாக மாறி என்னென்னமோ பேசுவாங்க, எழுதுவாங்க. ஆனால் அதே ஆண்கள் தான் ஏதாவது ஒரு பொண்ணோட வீடியோ வந்து அவங்க கன்சென்ட் இல்லாமல் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே போய் லிங்க் கொடுங்க, டிஎம் பண்ணுங்க. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ நம்ம சமீபத்தில் நம்முடைய சமூக வலைதள பக்கங்களை திறந்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு எதிராகவும் சில பெண்களை வந்து ரொம்ப ப்ளேம் பண்ணியும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தன்னுடைய கருத்துக்களை பரப்பி வருகிறார். அகமத் மீரான் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அவர் பரப்பி வருகின்ற கருத்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஊட்டுகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காகவும், சமீப காலத்தில் அகமத் மீரான் பெண்கள் மீதான இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார், என்ன மாதிரியான மனநிலையில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஹரிஹரன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கம் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற பல அநீதிகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் எதிராக நீங்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்பொழுது அதை பார்க்கறதுக்கு உள்ளபடியே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி மங்கை நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சார். சார், பொதுவாக இப்போ பார்க்கும் பொழுது பிக் பாஸ் நடந்தப்ப பார்வதி கமருதீன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நயன்தாரா மேமா இருக்கட்டும், ஜோதிகா மேம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் மீது அவர் வைக்கின்ற பார்வை அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இன்னொன்று சொல்ல போனால் வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றிலாம் வந்து அகமது மீரான் அவர்கள் வீடியோ போட்டிருக்காரு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருன்னு. ஆனால் இப்படி ஒருத்தங்க பண்ணுற விஷயங்களை எடுத்து அதை இன்னும் தவறான வழியில் வந்து அவர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் எங்களுக்கு வந்து இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, பேசிக்காக வந்து நம்மளோட கல்ச்சுரல் செட்டப் இருக்கு இல்லையா, அதுவே வந்து இங்கே பெண்களுக்கு எதிரானது தான் என்னோட புரிதல், என்னோட பார்வையிலேருந்து. அந்த கல்ச்சுரல் செட்டப்பில் இருக்கிற இந்த சொசைட்டியில் நீங்கள் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து நீங்கள் சமூக வலைதளங்கள்லையோ இல்லை யூடியூப் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப நார்மலாக அவங்களால பேச முடியுது. அதை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே சொசைட்டியாக. ஏன்னா அப்படி தான் அந்த சொசைட்டி வந்து இங்கே க்ரூம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து அது நிறைய செல் ஆகுது, நிறைய வியூஸ் போகுது, நிறைய அவங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து அதில் நிறைய கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட்ஸ் வந்து அவங்க திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு அவங்க பை டிஃபால்ட் தே ஆர் க்ரூம்டு, இந்த கல்ச்சுரல் ஸ்பேஸில் க்ரூம் ஆகிருக்காங்க. ரெண்டாவது அது அவங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிறனால தே ஆர் டூயிங் இட் ரிப்பீட்டட்லி. இதில் வந்து ரொம்ப ஈஸி டார்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ், இப்போ ஹீரோயின்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்கள பற்றிலாம் நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம்,
எப்படி வேணாலும் பேசலாம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அவங்களோட பர்சனல் லைஃப்பை கொடுத்து நம்ம என்ன கருத்தை வேணாலும் நம்ம பொதுவெளியில் முன்வைக்கலாங்கிறது காலங்காலமாக சினிமா இல்லைனா மீடியா இண்டஸ்ட்ரி தொடங்கின காலத்திலேருந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதோட வடிவங்கள் தான் மாறி இருக்கு. முன்னாடி வந்து இங்கே வந்து பத்திரிகைகளில் மஞ்சள் பத்திரிகைகள் இல்லைனா வந்து இந்த நடுப்பக்க அட்டைகள்லாம் வந்து என்ன எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா விமர்சனங்கள் அப்படிங்கிற பேரில் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தான கேள்விகளை எழுப்புறது பொது வழியில், இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வீடுகளுக்குள்ளேயும் கூட நம்ம வந்து ரொம்ப இயல்பாக நடிகர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டே இருக்காது. இப்போ ரஜினி சார் அப்படின்னு சொல்கிறோம வீடுகளில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ரஜினி ரஜினி வராரு, இல்லை வராரு கூட சொல்கிறேன், அப்படி ஒருமையிலேயே பேசுவோம் இல்லையா. அது இன்னும் பெண்களை குறித்து வரும்போது இன்னும் ஜாஸ்தியான ஒரு இதாக இருக்குது இல்லையா. நம்மளோட அன்றாட புழக்கத்திலே அப்படி தான் இருக்குது. இப்போ அதோட வடிவம் வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம், யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் அதில் பெனிஃபிட் வேறு ஆகிறாங்க இல்லையா. மானிட்டைஸ் இப்போ நம்ம வீடுகளில் சும்மா பேசுகிறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணும்போது தேர் கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். அப்படிங்கிறனால அதை வந்து அவங்க ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி இதே வேலையாக எனக்கு வந்து இந்த அகமது மீரான் ஆனால் அந்த தமிழ்லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செலிப்ரிட்டி அவங்களோட ஒரு ஃபோட்டோ அந்த கிளிக் பைட்டுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகளில் வந்து அங்கே போட்டு அப்படி வந்து அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப அனாயிங்காக ரொம்ப தனிப்பட்ட முறையில் போய் பேசி இந்த மாதிரி வரிசையாக போட்டிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் லைக்ஸ் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு அவருக்கு மானிட்டைஸ் ஆகுது. ஸோ இது வந்து பேசிக்காக இந்த கல்ச்சுரல் வேல்யூ சிஸ்டத்துலேருந்து வெளிப்படக்கூடிய அபாயங்கள் இல்லைனா ஒரு 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 எஃபெக்ட்னு சொல்லலாம். அது வந்து நான் எல்லா பெண்களுக்கு எதிரான அத்தனை வன்முறைகளுக்கும் நான் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணுவேன். அது வந்து ஒரு கல்ச்சுரலாக ரூட்டடாக இருக்கிற விஷயந்தான். அது எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகுது ஒரு இடங்கள்லையும். அப்போது இப்போ டிஜிட்டல் ஸ்பேஸ்க்குள்ளே இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து அதை தொடுது. சரி, இப்போ வந்து அகமது மீரான் போட்டிருந்த ஒரு போஸ்ட்க்கு வந்து ஒரு பெண் வந்து எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, இப்படி வந்து ரொம்ப கொச்சையாக சில வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள பேசுகிறீங்க, அவங்க தப்பே பண்ணியிருக்கட்டுமே, அதுக்காக நீங்கள் இவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வந்து தாக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி மெசேஜ் பண்ண பொண்ணோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணி இவர் ஸ்டோரி போடுறாரு. ஸோ ஸ்டோரி போடுறதோடு நிறுத்தாமல் அந்த பொண்ணை போய் நீங்கள்லாம் கேளுங்க, கொஷின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் ஏவி விடுறாரு. அப்படிங்கும்பொழுது இது என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலை. இது வந்து ஒரு சைபர் புல்லிங் இல்லைனா வந்து தனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை தனக்கு இருக்க பவரை வந்து அதை வந்து எக்ஸிபிட் பண்ணணும். நம்மளை எதிர்த்து ஒருத்தங்க வந்து அதுவும் ஒரு பெண், ஏன்னா இந்த ஆணோட மேல் ஈகோ இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா இன்னொரு ஆண் கூட கன்ஃப்ரண்ட் ஆகும்போது அது சண்டையிட முடியும், அவ்வளோதான். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து தன்னோட கருத்துக்காகவோ தன்னோட செயல்பாட்டுக்காகவோ கொஷின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை கன்ஃப்ரண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மேல் ஈகோ வந்து பயங்கர ஹிட் ஆகிடும். ஏன்னா அப்படி தான் இங்கே இந்த கல்ச்சர் வந்து ஆணை வளர்க்குது. எப்போ பார்த்தாலும் பெண்ணை வந்து ஒரு செகண்ட் கிரேட் சிட்டிசன் மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்கும். என்னடா பொம்பளை மாதிரி அழுகுற, என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க, அழுகிறதுல இங்கே ஆம்பளை பொம்பளைன்னு எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சின்னதாக சில பேருக்கு வந்து மீசை முளைக்குதுன்னா என்னடா பொம்பளை மாதிரி உனக்கு மீசை முளைக்க மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மேலே வந்து ஒரு எம்பவர்டான சுப்பீரியரான ஒரு பீயிங் மாதிரியும் ஒரு விமனை வந்து அதாவது செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் மாதிரியும் தான் வந்து இந்த கல்ச்சர் வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி அரைஸ் ஆகுது அப்படின்னா, அகமது மீரான் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கான். அவன் என்ன பண்றான், அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பாக்குறதுல பைல்வான் ரங்கநாதனோட சிஷ்ய புள்ளியா இருப்பான் போல இருக்கு. தொடர்ச்சியா அவனோட யூடியூப் சேனல்ல அடுத்தவங்க பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குது, யாரு கூட இருக்கா, ஏன் இவங்க கூட போனாங்க, இதை பத்தியே பேசி வச்சிருக்கான். அப்படி ஒரு வீடியோல அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் குறித்தான அவரோட வழக்கம் போல் அவர் என்னென்னலாம் பேசுவாரோ அதே மாதிரி பேசி வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து போட்டுட்டு விஜே பார்வதி கமருதீன் அவரை பற்றியும் வந்து ரொம்ப இழிவா பச்சை தேவையா அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு தோழர் ஒருத்தவங்க இந்த மாதிரி ரொம்ப அபியூசிவா பேசுகிற மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு திட்டிருந்தாங்க. அந்த ஒரு கெட்ட வார்த்தை, ஆனால் டைரக்டாக எக்ஸ்பிளிசிட்டாக அந்த கெட்ட வார்த்தையை எழுதாமல்
அதை கொஞ்சம் மாற்றி தேவையா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன மீன் பண்ண வராரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு அதை கேப்ஸ்லலாம் போட்டு கரெக்டாக அதை போட்டிருந்தார். அதுக்கு அதை பார்த்துட்டு அந்த தோழர் வந்து ஏன் இப்படி அப்யூசிவாக பேசுகிறீங்க, அவங்களோட அந்த பிக் பாஸில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கும் பெருசாக தெரியாது, அது என்ன நடந்திருக்கு என்ன என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு பப்ளிக்காக நம்ம கமெண்ட் பண்ணும்போது அந்த செயல்கள் குறித்து தான் நம்ம வந்து விமர்சனம் வைக்கணுமே தவிர அந்த செயலில் ஈடுபட்ட நபரை குறித்து அவங்களோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, அவங்கள வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது, இல்லைனா ரொம்ப செக்ஸிஸ்டாக கமெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதுங்கிறது அந்த செயல் அந்த 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 நபரோட இன்டென்ட் வந்து அந்த செயலை கண்டிக்கிறது கிடையாது. அந்த நபரோட இன்டென்ட் வந்து என்ன ஒரு பொண்ணு எப்படி கேள்வி கேட்கலாம்? அந்த பெண் குறித்தான பார்வையை தான் அது வெளிப்படுத்துது. ஸோ அப்படி தான் அவர் வந்து அந்த ஸ்டோரியை வச்சுருக்காரு. அதுக்கு இவங்க வந்து டிஎம்மில் அந்த ஸ்டோரினா நம்ம இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறவங்களாக தெரியும். அதுக்கு நம்ம மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்க டிஎம்க்கு போவோம். அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் யுவர் லாங்குவேஜ், இப்படிலாம் பேசாதீங்க எல்லாம் சொல்லிவிட்டு, பட் அது ஒரு எதிர்வினையில் அவங்க வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு கர்ஸ் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எதிர்வினை ஒன்று. இதை நம்ம நார்மலாக வந்து நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஓகே அந்த வார்த்தை வந்து ஹர்ட்ஃபுல்லான வார்த்தை தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு சாரி நான் அதை போட்ட வார்த்தை இதாக தான் இருக்குது, நான் அதை மாற்றிடுறேன், ஆனாலுமே நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி என்ன திருப்பி நீங்கள் அப்படி பொலைட்டாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி அங்கேயே முடிச்சிருக்கலாம். இல்லை சண்டை தான் போடுவேன். உனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தை ட்ரிகர் ஆகுதுன்னா நீ திரும்பி நீங்க மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்க அதை பொலைட்டா கேட்கலாம்ல அப்படின்னு அவங்கள்ட்ட டிஎம்லேயே கேட்டிருக்கலாம். நான் அப்படிலாம் திருந்திட மாட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் டிஎம்லேயே அந்த பொண்ணுக்கிட்ட டைரெக்டாக நீங்கள் எப்படி என்ன வந்து இப்படி கேட்கலான்னு அங்கே சண்டை போட்டுட்டு அதை அங்கேயே விட்டுறலாம். அங்கே எந்த ரிப்ளையும் பண்ணாமல் அவங்க போட்ட ஃபுல் மெசேஜையும் வந்து எடுக்காமல் எதுக்காக அந்த மெசேஜ் போட்டாங்கங்கிற அந்த கான்டெக்ஸ்டையும் சொல்லாமல் வெறும் கடைசி 2 லைனில் அவங்க யூஸ் பண்ண அந்த கர்ஸ் வேர்டை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரியில் போட்டு அதுல ட்ரிகர் ஆகி இவன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணோட ப்ரொஃபைல டைரக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அபியூசிவா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி பயங்கர செக்ஸிஸ்டா பாடி ஷேமிங் பண்ணி ரொம்ப கேவலமா வந்து தொடர்ச்சியா ஸ்டோரி போட்டிருக்கான். தொடர்ச்சியாக சரி ஒரு ஸ்டோரி அந்த கோவத்தில் பண்ணிட்டேன், ஒரு ஸ்டோரி வந்து இந்த மாதிரி இப்படிலாம் பேசுகிறாங்க, இவர் எவ்வளோ அப்யூசிவாக பேசினார் அந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்தோம். அது ஒரு ஸ்டோரியோட நிறுந்ததாக கூட பரவாயில்ல, தொடர்ச்சியாக ஒரு 10-15 ஸ்டோரி வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க. இட்ஸ் நாட் அ பப்ளிக் இன்ஃப்ளூயன்சர் ஆர் கண்டென்ட் கிரியேட்டர். அப்போது அவங்கள வந்து அந்த ப்ரொஃபைலை போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஷ் பண்ணி அவங்களோட ஃபேமிலியை இழுத்து பேசி அவங்கள பாடி ஷேம் பண்ணி அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி இது எல்லாம் பண்ணி தொடர்ச்சியாக ஸ்டோரி போட்டு உங்களோட ஃபாலோவர்ஸை வந்து அவங்க மேலே ஏவி விட்டு அவங்களுக்கு வந்து நிறைய டிஎம்ஸு நிறைய த்ரெட்ஸ் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. என்ன சொல்ல வரான்னா அவனுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட தகுந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்களை நோக்கி ஏவி விடுறான். அவங்க ப்ரொஃபைல போட்டு இவங்களை போய் திட்டுங்க, பேட்ச் பண்ணுங்க, இவங்க மெசேஜஸ் எல்லாம் வந்து ஃப்ளட் பண்ணுங்க, அசிங்கமா பேசுங்கன்னு ஏவி விடுறான். அவன் என்ன நோக்கத்துல அதை பண்ணானோ அது நிறைவேற மாதிரி அவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இந்த இன்சல்ட்ஸ் தானே இந்த மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உடனே இந்த பொண்ணோட ப்ரொஃபைலுக்கு வந்து அவங்களோட டிஎம்ஸ்ல எல்லாம் ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க. தொடர்ச்சியா மிரட்டுறாங்க, அபியூசிவா பேசுறாங்க, த்ரெட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது நடக்குது. ஏய் யாரா நீங்களா அபியூசிவா ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள வந்து டிகிரேட் பண்ணதுக்கு அந்த பொண்ணு வந்து உன்னை கால் அவுட் பண்ணிருக்காங்க. நியாயமா பார்த்தா நீ அதுக்கு வருந்தி இருக்கணும். அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு, இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு ரொம்ப அந்த இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் இப்போ யாருக்காக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு எம்பத்தட்டிக்கலாக யோசிக்கும் போது இப்படியா ஒருத்தர் பிஹேவ் பண்ணுவார், அதுவும் ஒரு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காருங்கும் போது அந்த பவரை வந்து அவர் எப்படி அப்யூஸ் பண்ணுறாரு, அது எப்படி யூஸ் பண்ணுறாரு, அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஏன் நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அத்தனை பேர் இந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கன்சென்ட்டே இல்லாம அவங்களோட ப்ரொஃபைலை தூக்கி பப்ளிக்கா ஷேர் பண்ணி அவங்கள வந்து அபியூஸ் பண்ணிட்டு யுவர் ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் செல்ஃப். வெக்கமா இல்ல? இதெல்லாம் அந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா ஒரு கண்டென்ட் அவர் போட்டிருக்காரு, அந்த கண்டென்ட் ரொம்ப அப்யூசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ப்ரைவேட்டாக அவங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறாங்க. இஃப்
அவருக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அதில் சொல்லிக்கலாம். இல்லை என்னோட கண்டென்ட் ஸ்டைல் இப்படி தான் போடுவேன், என்னையா நீங்கள் கொஷின் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். ஆனால் இது ஷேர் பண்ணது அப்படிங்கிறது வந்து அவரோட விஷயங்கள். ஆனால் இப்போ இந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு அந்த ஸ்டோரியை போட்டு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் இந்த பொண்ணுக்கிட்ட எகெயின்ஸ்டாக பேச சொல்லி இது பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்க அந்த ஃபாலோவர்ஸுடைய அறிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஏன்னா அவங்க வீட்லேயும் அத்தனை பெண்கள் இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு பெண்கிட்ட வந்து மறுபடியும் அவர் ஏவி விடுறாருன்றதுனால இவங்க போய் பேசுறது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. சரியா இல்லை. ஏன் சரியா இது சரியா இருக்கு? இது எப்படியுமே நம்ம யாருமே நியாயப்படுத்த முடியாது. என்னன்னா சிக்கல் எங்கன்னா, இப்போ நம்மலாம் என்ன இங்கே ஒரு சொசைட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு அப்யூஸ் நடக்குது, ஒரு ரேப் கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமூகம் அப்படியே பொங்கி எழும் இல்லையா? அதுவும் குறிப்பாக அந்த ஆண்கள்லாம் வந்து பெண்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு மா வீரர்களாக மாறி என்னென்னமோ பேசுவாங்க, எழுதுவாங்க இல்லையா? ஆனால் அதே ஆண்கள் தான் ஏதாவது ஒரு பொண்ணோட வீடியோ வந்து அவங்க கன்சென்ட் இல்லாமல் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே போய் புள்ளி லிங்க்கு கொடுங்க, டிஎம் பண்ணுங்கன்னு புள்ளி வைப்பாங்க. ஸோ இது என்னன்னா, பெண்கள் மீதான வயலன்சஸ் இருக்குல்ல, அது ஏதோ தனியான ஒரு விஷயம், எங்கேயோ ஒன்று தனியாக நடக்குது, நமக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம வழக்கமாக எப்படி மிசோஜினிஸ்டிக்காக பேட்ரியார்க்கிகளாக இருக்கலாமோ அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, யாரோ ஒருத்தங்க தனியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் கூட இல்லை அப்படிங்கிற நினப்பில் இருந்துட்டு பண்ணுறது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான விளைவுகளை வந்து இந்த சமூகம் சந்திச்சுக்கிட்டே இருக்குங்கிற அந்த கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அறிவு இல்லை. அதுதான். அப்புறம் இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்பெசிஃபிக்காக அஹமத் மீரான் மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஃபாலோவிங் இருக்குது? சரிங்க, ஆக்சுவலி அது இந்த சமூகத்தினோட சாபக்கேடா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்து சொசைட்டி ரொம்ப ஆர்வமாக இருக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு அது வந்து அந்த வாயரிசம் பிக் பாஸ், என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸே ஒரு கைண்ட் ஆஃப் வாயரிஸ்டிக் கண்டென்ட் தான். அது பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸு இது இது ரொம்ப இயல்பாக இந்த சமூகத்தில் இருக்கிற விஷயம். இப்போ சோஷியல் மீடியாங்கிற போது, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது அது இன்னும் பல மடங்கு பெருகுது. என்ன சொல்கிறது, அது வந்து அப்படியே ஆக்சலரேட் ஆகுது பயங்கரமாக. ஏன்னா ஈஸியாக வந்து இந்த விஷயங்களை இப்போ சோஷியல் மீடியாவே இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்க ஒரு மென் வந்து எங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, வீட்லேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஒரு சின்ன சர்க்கிளில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியான்னு இருக்கனால அதே விஷயத்தை வந்து இத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக ஒரு கிளிக்கில் போய் ரீச் பண்ண வைக்க முடியுது இல்லையா? ஸோ அது அந்த எனேபிள் பண்ணுது சோஷியல் மீடியா. அதனால் இங்கே ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டமில் இருக்கிற அதே பேட்ரியார்க்கி அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அன்லெஸ் அன்டில் யூ கரெக்ட் த கோர் கல்ச்சர், நம்ம ஃபேமிலி இங்கே வேல்யூ சிஸ்டம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீதிங்க் பண்ணி ரீஎவலேட் பண்ணி அன்லேர்ன் பண்ணி இதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரேஷ்னலான சொசைட்டியாக நம்ம மாறாத வரைக்கும் சோஷியல் மீடியா வில் பி யூஸ்ட் அஸ் அ டூல் டு அது மேலும் 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 அதிகப்படுத்துறது. அதில் வந்து இப்படி இருக்கவங்கெல்லாம் வந்து இதை பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னா, தே தெம்செல்ஃப் ஆர், அவங்களே அப்படி தான். அவங்களுக்கு அந்த கண்டென்ட் கிரியேஷன் ஸ்பேஸ்க்குள்ளே இன்னும் இல்லை. இப்போ இப்போ அவரோட ஃபாலோ ஒருத்தர் நாளைக்கு கண்டென்ட் கிரியேட்டராக மாறினான்னா அவர் மட்டும் என்ன பண்ண போகிறாரு? அதே தான் பண்ண போகிறாரு. இல்லைனா அது மாதிரி அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது மென் ஆர் ப்ரிவிலேஜ்ட் இந்த கல்ச்சரில். அந்த ப்ரிவிலேஜை மென் வந்து ஆண்கள் வந்து உணர ஆரம்பித்து அதை பற்றின புரிதலை அதை அக்னாலேஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எஸ், ஐ எம் ப்ரிவிலேஜ்ட். எனக்கு வந்து பை டிஃபால்ட் பை பர்த் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர்னால ஐ எம் கெட்டிங் சம் பவர். அந்த பவரை வந்து அந்த ப்ரிவிலேஜை வந்து நான் வந்து அக்னாலேஜ் பண்ணி அதை கரெக்டாக நான் வந்து ஒரு ஹியூமன் வேல்யூஸ்க்காகவும் ஒரு எம்பத்தட்டிக்கல் சொசைட்டியை உருவாக்குறதுக்காகவும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா அதுதான் வந்து ஹியூமனிட்டி, அதுதான் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கான அழகு. ஆனால் நம்ம எல்லாமே எதில் என்னவோ ஐடென்டிஃபை ஆகிக்கிறோம் அப்படின்னா அது ஜெண்டர் பேஸ்ட் ஐடென்டிட்டிஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஹியூமன்ஸுங்கிறத தாண்டி நான் ஒரு ஆண், நான் ஒரு நான் கண்டென்ட் கிரியேட்டர், நான் இதுங்கிற இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்குள்ளே வந்து நம்ம சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சிக்கலாக இருக்குது. சரி, இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? எனக்கு ஒருத்தவங்களோட மனநிலையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு தெரியாது. பட் அவங்க ஷேர் பண்ண விஷயங்களை அவங்க வந்து ரொம்ப டெரிஃபைடாக தான் என்கிட்ட வந்தாங்க. இந்த சென்ஸ் மெசேஜில் இருக்க டோன் வச்சா சொல்கிறேன், நான் அவங்கள்ட்ட நேரில் பேசலாம் இல்லை, அவங்க டிஎம் தான் பண்ணாங்க. இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க.
எனக்கு இது என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, வீட்டிலலாம் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக கஷ்டப்படுறாங்க, இதுமாதிரி நடந்துச்சு அப்படின்றதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே ஒரு என்கிட்ட ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது இல்லையா, அந்த ப்ரிவிலேஜ் அந்த விக்டிமோட கூட நின்று அவங்களோட அந்த ரைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கும் அந்த நபருக்கும் தனிப்பட்ட நபருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவரை ஃபாலோ கூட பண்ணுறது இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது அவரை பற்றி. பட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து அதில் இருக்கிற அந்த அப்யூஸை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சும் போது சரி நம்ம அதை அவங்களுக்கு இது பண்ணலாம். பட் ஆனால் அவங்க ரொம்ப டெரிஃபைடாக இருந்தாங்க. பிகாஸ் அந்த நபர் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சரான ஒரு பர்சனுங்கிறதுனால அவர் சோஷியல் மீடியா மூலிமா டிஜிட்டலாக என்ன வேணாலும் த்ரெட் கொடுக்க முடியுங்கிற அதை தான் பண்ணியிருக்காரு. அத்தனை பேத்தையும் அவர் வந்து ஏவி விட்டுருக்காரு. நிறைய மெசேஜஸ் அவங்க சொன்னாங்க. ஸோ சோஷியல் மீடியா ஸ்பேஸ்லேருந்தே வெளியில் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து அவங்களோட டோன்லேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் வந்து அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா சார்? அது வந்து மக்களோட மனசில் வந்து ஒரு பெரும் வரவேற்பு பெற்றுருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு அநீதி நடக்குது, இப்படி அந்த ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு காஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு வாய்ஸ், அது ஒரு மேல் வாய்ஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது அது நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட்டிவ் வந்துச்சு. உங்களுக்கு என்ன மாதிரியான காமெண்ட்ஸ் அந்த வீடியோவுக்கு வந்துச்சு? நிறைய பேர் வந்து எனி த்ரெட்டனிங் மெசேஜஸ்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இந்த நபரோட இந்த செயல்களெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணிவிட்டு இது வந்து சரியில்லைன்னு அன்ஃபாலோ பண்ணியிருக்கேன், இந்த ஆள் இதே வேலையை தான் சுற்றிட்டுருக்காரு, இவர் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க. அப்போது இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னா, ஒரு டாக்ஸிசிட்டி நடக்குதுன்னா we are just stepping away and அதை அப்படியே விட்டுறோம். நம்ம அதை கன்ஃப்ராண்ட் பண்ணுறதில்ல, அதை கால் அவுட் பண்ணுறதில்ல. ஏன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் வேணும். இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள், எல்லாராலையும் பண்ணிட முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் அது இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இது மாதிரியான இப்போ ஒரு ஆணாக என்னால் அந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ண முடியுதுன்னா இன்னொரு ஆணுனாலையும் முடிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க இது மாதிரியான விஷயங்களை மேபி கால் அவுட் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நபர்களை வந்து நம்ம கால் அவுட் பண்ணுறதும் கன்ஃபரண்ட் பண்ணுறதும் தான் விச் மீன்ஸ் தட் வி ஆர் ஸ்டாண்டிங் வித் த விக்டிம்ஸ் அப்படிங்கிறது. கண்டிப்பாக சார். சார் ஆக்சுவலி அஹ்மத் மீரான் அவரோட அந்த சார்ந்த விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் வேல்யூஸோட தொடங்கி ஒரு மென் எந்த இடத்துல ஒரு உமனோட விக்டிமோட வந்து ஸ்டாண்ட் பையாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் இது வந்து ஒரு எஜுகேட்டிவ் வீடியோவாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.